ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதிக்காத போது எதிர்க்கட்சிகளா நீங்களா அதை யூகிச்சிருங்க தேர்தல் விதிமீறல் அப்படின்னு. நீங்க அவரு தியானம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. அவர் வீட்டில் கூட உட்காந்து தியானம் பண்ணலாம், யார் கேட்க போறா? அவர் பிரதம மந்திரி அப்படின்னா காபந்து பிரதமர் தான், இஸ் நாட் அ பிரைம் மினிஸ்டர், ஜஸ்ட் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர், அவ்வளோதான். இப்போ எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் போனால் கேமரா, அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப போகிறாங்க, மோடி போகிறப்ப யாரும் கேள்வி கேட்கலையே, இப்போ போகிறப்ப தான் கேள்வி கேட்குறோம். அதில் அந்த ஒயர் ஹேண்டில் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி ஒரு கோட் போட்டிருக்காங்க. விவேகானந்தர் சொன்ன விஷயத்தை வச்சு போட்டிருக்காங்க. விவேகானந்தர் சொன்னார், அரைஸ் அவேக் அப்படின்னார் இல்லையா, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் எவ்ரி பாசிபிள் ஆங்கிள் ஹேஸ் பீன் ஃபிலிம்டு அப்படின்னு மோடிக்கு போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் இதை நீங்கள் இந்த மேம்போக்கான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜனநாயகபூர்வமாக ஜனநாயகத்தின் மீது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ள மனிதராக நான் பேசணும்னு நினைக்கிறேன். சிகாகோ மாநாட்டில் மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்கள் பேசின ஒரு ரெண்டு லைனை மட்டும் நான் மக்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் ப்ரவுட் டு பிலாங் டு எ ரிலிஜன் விச் ஹேஸ் டாட் the world both tolerance and universal acceptance. ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். the tolerance and the universal acceptance அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் தகுதி இல்லாத ஒரு நபர் யார் என்றால் அவர் நரேந்திர மோடி தான். இன்றைக்கு காலை பிரச்சாரம் முதற்கொண்டு இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அவர்கள் மதத்தின் மீது துவேஷம் செலுத்திவிட்டு விவேகானந்தர் பாறையில உட்கார்ந்து நான் சன்னியாசி வேடம் போடுறேன்னு சொல்றது ஜனநாயக படுகொலையா இல்லையா? இத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுகிறது. அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த கதையெல்லாம் யாருங்க சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் யார்? மக்கள் புறக்கணிப்பார்கள் தேர்தல் ஆணையத்தை. தேர்தல் ஆணையம் முருகானந்தம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தொட்டியிலே மலம் கலந்து மாச கணக்கில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாரும் பேசலாம், நேரம் இருக்கு. பேசுறப்ப நான் அமைதியா தான் இருக்கேன். இல்ல இந்த வார்த்தையெல்லாம் நீங்க எப்பவுமே இந்த வார்த்தைகளை நீங்க பிரயோகப்படுத்த நீங்க அலோவ் பண்ணுனீங்க. இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் நாங்களும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வார்த்தையை அளந்து பேசுங்க. வார்த்தையை முதல்ல வார்த்தையை நாகரிகமாக பேச பழகுங்க. ஒரு பிரதமரை எப்படி பேச வேண்டும் கூட தகுதியே கிடையாது. தனிப்பட்ட தாக்குதலாக வேண்டாம் தம்பி. இல்ல தம்பி, இந்த உடல் மொழிலாம் இங்க வேண்டாம். சாரிங்க, என்ன பிரதமர் இந்த உடல் மொழிலாம் இங்க வேண்டாம். பிரதமரை எப்படி பிரதமரை தனி மனித தாக்குதல்லாம் என்ன எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல தகுதி வேணும் சார். முருகானந்தம் சார், கொஞ்சம் பேச விடலாம். எல்லாரையும் பேச விடலாம். மனிதரோடு உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரையும் பேச விடலாம். எல்லோருக்கும் நேரம் தெரியாது. நாகரிகத்துடைய ஒரு அடிப்படை கூட தெரியாத ஒரு மனிதர் சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பேசவே விடாம இல்ல ஒரு நிமிஷம் முருகானந்தம் சார், நீங்க பேசுறீங்க சார், நீங்க யாவதுக்கு வரீங்க. முருகானந்தம் சார், கொஞ்சம் அடுத்தவங்கள பேச விடுங்க. அடுத்தவங்கள பேச சப்ஜெக்ட் வந்துருங்க. பிரசன்ன சப்ஜெக்ட் இதுதான் பாஜகவினுடைய உண்மை முகம். இதான் உண்மை முகம். நரேந்திர மோடி போய் உட்கார்றாருன்னு சொன்னல, விவேகானந்தர் சொல்றாருல, தி அக்செப்டன்ஸ், தி டாலரன்ஸ். யாரு பேசுறதையும் அக்செப்ட் பண்றது இல்ல, யாரையும் பேச விடுறது இல்லன்னு அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். அதோட அவர் சொன்ன, அதான் சொல்றேன், இந்த இடைச்சர்களால தான் வரலாறே மறைக்கப்படுது. அவர் அதுல அடுத்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி சொல்றாருங்க, we believe not only in universal tolerance. அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. we believe not only in universal tolerance but we accept all religion as a true. all religion as a true. இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களை துவேஷிகள் பேசிவிட்டு நான் உத்தமனாக ஒரு இடத்தில் போய் தியானம் பண்றேன். இது அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இந்திய தேர்தல் ஆணையம் முருகானந்தம் சார், இல்ல இப்படி குறுக்கிட்டு பேசினா இல்ல குறுக்கிட்டு பேசினா ரெண்டு பேரும் பேசினதுமே கேட்காது. உங்களுக்கு அடுத்த சுற்று வரும்போது நீங்க பேசலாம். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, எல்லோருக்கும் போதுமான நேரம் இருக்கு. குறுக்கிட்டு பேசினா யார் பேசுனதுமே வெளியில கேட்காது.
தனிப்பட்ட மோதலாதான் இது போய் முடிஞ்சிருது. நேரம் தான் விரயமாகுது, நேயர்கள் நேரம் வந்து விரயமாகுது, பார்வையாளர்கள் நேரம் விரயமாகுது. பொறுமையாக நின்று அத்தனை பேருக்கு கேட்கிறோம். லட்சக்கணக்கான நேயர்கள் பார்க்கும்போது தடிமானமான வார்த்தைகளை பயன்படுத்த நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஆட்சேபகரமான வார்த்தைகளை யார் பயன்படுத்தினாலும் அதுல வந்து நானே குறுக்கிட்டு அதை தவிர்த்துறேன். அதுல யாரும் தனி மனித மோதல்களுக்கு போக வேண்டியதில்லை. அவரை பேச அலோவ் பண்ணுவோம். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, முடிச்சிருங்க பிரச்சனை. நான் பேசணுங்கிறத யார் முடிவு பண்ணணும்? எனக்கு நேரம் கொடுத்து என்னை கூப்பிடுறீங்க, நான் ஒரு கட்சியோட பிரதிநிதி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பேச யார் அனுமதிக்கணும்? நீங்க அனுமதிக்கணுமா இல்ல முருகானந்தம் அனுமதிக்கணுமா? சரி சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். அப்படி அனுமதிக்க முடியாதுங்க. இது எங்களை அவமானப்படுத்துற செயல். நான் 2 நிமிஷம் ஆகாது அவரை ஓட வைக்கிறதுக்கு. எங்களால பேச தெரியும். இது பொதுவெளி. இது இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் இப்படியே நடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன திரும்ப பேச முருகானந்தம் சார், ஒரு முட்டாள் கூட அப்படி முருகானந்தம் சார் இல்லை, இது இவ்வளவு தனி மனித மோதலாக இது மாற வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சு ஓட வச்சிருவீங்க முருகானந்தம் சார், முருகானந்தம் சார், இல்ல வார்த்தைகள் தடிமன் ஆயிட்டே தான் போகும். உங்களை கேக்குறாங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுறாரு? என்ன இல்ல சார், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க என்ன வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு? அவர் உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க தம்பி. பிரசன்னா இல்ல, ரெண்டு பேருமே நேரத்தை விரயம் பண்றோம். அடுத்தவங்கள பேச அனுமதிங்க தம்பி. இல்ல தனிமனித தாக்குதலுக்கே போக வேண்டியது தம்பின்னு கூப்பிடுறதுல ஒண்ணும் தவறு இல்ல. கருத்து பரிமாற்றம் தானே, கருத்து பரிமாற்றம். நான் அண்ணங்க, அதனால சொல்றேன் அவரை தம்பின்னு. பிரச்சனை இல்லையே, அமைதியா இருங்கன்னு தானே சொல்றேன். நான் ஒண்ணும் முடிங்க, நான் இடைவேளைக்கு போறேன். இடைவேளைக்கே நேரம் ஆயிடுச்சு. இதுதான் உண்மையான மோகம். இன்டாலரன்ஸ், அடுத்தவங்களை பேச அனுமதிக்கிறது இல்ல, விஷத்தை விதைக்கிறது, வெறுப்பு பிரச்சாரத்தை விதைக்கிறது. எல்லாத்தையும் விதைச்சிட்டு நீங்க போய் நாடகம். 23 கேமரா போயிருக்குங்க, 23 கேமரா. எதுக்கு போகணும்? நீங்க பிரதம மந்திரி, காபந்து பிரதம மந்திரி, 2 நாளைக்கு பிரச்சனை இல்லை, நீங்க தியானம் பண்ண போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தியானம் பண்ண போறீங்கன்னா, நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையா கேள்வி கேட்கிறேன். இப்ப எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஹாலிடே, பிள்ளைங்களுக்குலாம் ஹாலிடே. 6ஆம் தேதி தான் ஸ்கூலு. முந்தா நேரத்துல இருந்து நிப்பாட்டிட்டீங்க. எங்க பிள்ளைங்க சுற்றுலா போக முடியல, விவேகானந்தர் பாறைக்கு போக முடியல, திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியல, கன்னியாகுமரியினுடைய கடற்கரைக்கு போக முடியல. ஒரு தனி மனிதர் தியானம் பண்றதுக்காக, a single man, அவருடைய பிளஷருக்காக பொதுமக்களினுடைய சுற்றுலா தலம் முடக்கப்படுதுன்னா இதை கேள்வி கேட்க கூடாதா? நாட்டின் பிரதமர் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அவர் இப்ப பிரதமர் இல்லைங்க, அவர் காபந்து பிரதமர் தான். ஏன் அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவர் காபந்து பிரதமர், அவரை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் 25,000 காவலர்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெப்ளாய் பண்ணியிருக்கார். அது பிரச்சனை இல்லை. இந்த உணர்வு யாருக்கு வந்திருக்கணும்னா, நம்ம போறோமே, அங்க போனா இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருவாங்க, தமிழக மக்கள் வருவாங்க, ஏன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பயணிகள் வருவாங்க, நம்மளால அங்க யாரும் வர முடியாம போயிருமே, இதை நம்ம நடைமுறைப்படுத்தலாமா அப்படிங்கிற உள்ளுணர்வு வேண்டாமா? நீங்க இந்த செயலை செய்யலாமா? முதல்ல மேடம் பேசுறப்ப சொன்னாங்க, தேர்தல் ஆணையத்தில் இப்படி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. மதத்தின் அடிப்படையில், on the basis of religion, you can't go for a propaganda. நீங்க உங்களுடைய செயல், அதுல ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான, வழக்கறிஞரா சொல்றேன், an act, an a word, an article, on a speech, முதல்ல வர்றதே வார்த்தை என்னன்னா an act, ஒரு உங்களுடைய செயல்பாடு. நீங்க இப்ப போற செயல்பாடு என்பது மதத்தின் அடிப்படையில் அங்கே போய் இருக்கிற பிரிவினைகளை. ஒரு நிமிஷம், நான் கோயிலுக்கு போயிட்டு நாமினேஷன் பண்ணது எதன் அடிப்படையில் சார்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மேடம்? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எதன் அடிப்படையில் நான் கேள்வி கேக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப வாசுகி கோயிலுக்கு போறீங்க, தேர்தல் நேரத்துல கோயிலுக்கு போறீங்க, நீங்க வேட்பாளரா இருக்கலாம், முருகானந்தம் வேட்பாளர், அவரும் கோயிலுக்கு போகலாம், இங்க யாரும் பிரச்சனை இல்லைங்க. யாரும் அதை பத்தி பிரச்சனையே பேசல. ஒரு பிரதம மந்திரியாக உங்களுக்கு காபந்து அந்தஸ்தில் இருக்கிற போது நான் போவேன், ஒரு 23 கேமரா வச்சுக்கிட்டு நான் தான் இது மதத்தினுடைய அடையாளப்படுத்துகிறது அந்த அப்படிங்கிற நோக்கத்துல, உங்களுக்கு இன்னும் தேர்தல் முடியல, நீங்க அங்க வேட்பாளர், அந்த வேட்பாளர் என்கிற அடிப்படையில் எந்த மதத்தையும் சாராதவங்க சார். அவர் சரி, இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நான் வரேன் முருகானந்தம் சார், நான் உங்ககிட்ட வரேன். பொதுவான ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் வரேன் சார், வரேன். பேசுவோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.